இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அருமையான டாப்பிக்கு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்தி செல்வாருன்னு தெரியல, ஆனால் நான் அவரை நம்பியிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. வசனமும் விதையும், ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வேர்ட் அண்ட் சீட், ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிப்போமா? ஏசாயா 55 10 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து, அது ஆண்டவர் விரும்புகிறதை செய்து, நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். எதற்காக அந்த வசனத்தை அனுப்புறாரோ அதன் காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போ விதை வேதத்துல வார்த்தை என்று காண்பிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. விதையை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுறாரு? வசனத்துக்கு ஒப்பிடுறாரு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. விதை ஒரு வேத வசனம் அப்படின்னு நமக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார். ஆமென். நம்ம ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சது விவசாயம், நெல். ஆமென் சொல்லலாமா? ஒரு மனுஷனுக்கு ஒரு 5 நெல் மூட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை நெல் மூட்டை? சத்தமாக சொல்லுங்களேன், இப்படி கையை காட்டுங்களேன். எதுவும் கட்சி சிம்பல் இல்லைல்ல, இருக்கா? ஓ ஸ்தோத்திரம். சரி, 5 நெல் மூட்டை. ஆமென். 5 நெல் மூட்டையில் 2 நெல் மூட்டையும் அவன் சாப்பிட்டுக்கிட்டு 3 நெல் மூட்டையும் அவன் விதைக்கிறான். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. 2 நெல் மூட்டை சாப்பிட்டுட்டு 3 நெல் மூட்டை விதைக்கிறான். அப்போது 2 நெல் மூட்டை அந்த வருஷம் ஃபுல்லாக அவனுக்கு வரும். அடுத்து 3 நெல் மூட்டை விதைக்கிறான். அது அடுத்து இன்னும் அதிகமான பலனை தரும். அந்த 3 நெல் மூட்டை 6 மூட்டையும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த வருஷம் அவன் 3 நெல் மூட்டை சாப்பிட்டுக்கலாம். மிச்சம் 3 என்ன செய்யலாம்? விதைக்கலாம். ஆமேன்னு சொல்லலாமா? இப்படி பழகிக்கிட்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி. அப்போது நெல் மூட்டைங்க தான் ஆகாரத்துக்கும் பயன்படுது, விதைக்கிறதற்கும் பயன்படுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம ஆள் இருக்கிறாங்க இப்போ சில பேர் சாப்பாட்டு ஆசாமி, 4 மூட்டையும் சாப்பிட்றது, ஒரே ஒரு மூட்டையை மட்டும் போனால் போதும் விதைக்கிறது. பிறகு அடுத்த வருஷம் சோறு இல்லை, கடன் வாங்கலாம், நெல்லுக்கு கடன் வாங்கலாம். ஆமேன்னு சொல்லலாமா? இன்னும் சில பேர் 5 மூட்டையும் எப்போ. ஆமென். எத்தனை பேருக்கு புரியும்னு தெரில. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஸோ எல்லா நெல் மூட்டையும் உனக்கு சாப்பிட்றதுக்காக இல்லை, சிலது சாப்பிட்றதுக்கு, சிலது விதைக்கிறதுக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதே விதை தான் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையாகவும் இருக்குது. அதே நெல் தான், நெல் மணி தான். நான் விதைச்சேன்னா அது என்ன பண்ணுது? எனக்கு மணி அது விளைச்சலை கொடுக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? அமோக விளைச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. விதைச்சது 2 மூட்டையாக இருக்கும், விளைஞ்சது 10 மூட்டையாக இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம வார்த்தை சொல்லுது, வசனம்தான் அந்த விதை. ஆமே. இப்படி வசனத்தை கேட்கும் போது அது உங்களுக்கு போஷிப்பாக இருக்குது, ஆகாரமாக இருக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? விதை எனும் வசனம் 2ஆ பிரியுது. ஒன்று ஆகாரமாக இருக்குது, இன்னொன்று ஆதாரமாக இருக்கிறது. அதை தான் விதைக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆகாரத்தை தனியாக, ஆதாரத்தை தனியாக நம்ம வச்சுக்கணும். வேத வசனத்தை கேட்கும்போது எது எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுக்கணும், கொண்டு போய் அந்த வசனத்தை வேற யாருக்காவது விதைக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன். ஹல்லேலூயா. சைனாவில் அடக்குமுறை கிறிஸ்டியானிட்டிக்கு
அலோடு கிடையாது, அவ்வளோ அடக்குமுறை. ஆனால் அதிகமாக க்ரோத் எங்கே இருக்குன்னா, கிறிஸ்டியானிட்டி எங்கே வளர்ந்துன்னா சைனாவிலையா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லாமல் இப்போ கொஞ்சம் காலகட்டங்களாக நடந்த காரியம். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீ எந்த வார்த்தையை இன்றைக்கி வாசிக்கிறியோ, ஆமேன், என்ன காரியத்தை புதுசாக கற்றுக்கிட்டியோ வசனத்திலிருந்து, அதை யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இன்றைக்கி என்ன வசனத்தை நான் கற்றுக்கிட்டேனோ, என் வாழ்க்கையில் அதை லைஃப் லெசனாக நான் எடுத்துக்கிட்டேனோ, அதை நான் யார்கிட்டையாவது போய் ப்ரீச் பண்ணணும், இல்லை யார்கிட்டையாவது போய் டீச் பண்ணணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சரியான சூப்பரான விஷயம் இல்லை, அதை நம்மளும் பயன்படுத்தலாம். ஆமே, இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, என்ன கற்றுக்கிறேனோ நான் புதுசாக அதை கொண்டு போய் நான் யார்கிட்டையாவது சொல்லுவேன். ஆமே, தேவையில்லாமல் ஃபோனை போட்டு 10 மணி நேரம் என்ன தேவையில்லாத பேசுகிறீங்களே, என்னத்தை சாப்பிட்டா, தோசை சுட்டியா, இட்லி சுட்டியா, எல்லாம் அதை தான் சுடுறாங்க எல்லார் வீட்லேயும். அதையே பேசுகிறீங்கல்ல, அதை விட்டுட்டு இன்றைக்கி இந்த சபையில் நான் எங்கள் சபையில் இதை கற்றுக்கிட்டேன், உனக்கு இதை சொல்கிறேன், சரியா, கேட்டுக்கோ. ஆமேன்னு சொல்லலாமா? விதைக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஆமேன். அப்போ வசனம் ஆகாரமாக இருக்கு. அன்னைக்கு எனக்கு ரொம்ப புஷ்டியாக இருந்துச்சு, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அந்த வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு, அந்த வார்த்தை என்னை தூக்கி எடுத்துச்சு, அந்த வார்த்தை என்னை தேற்றுச்சு. இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ மற்றவங்களுக்கு நீ விதைக்கிறியா? ஹல்லேலூயா. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? சொல்கிறதே இல்லை. எப்படி? விதைக்கிறதே இல்லை, ஆனால் அறுக்கிறதுக்கு மட்டும் அருவாளோடு வந்துடுறது. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? விதைக்கிறது இல்லை, அறுக்கிறதுக்கு மட்டும் வந்து நிற்க முடியுமா? விதைச்சாதானே என்ன செய்ய முடியும்? அறுக்க முடியும். நான் என்ன கற்றுக்கிட்டேனோ புதுசாக அதை யாருக்காவது சொல்லுவேன். அர்ப்பணிப்போமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவரே, அதே வசனம் தான் விதையாக எனக்கு கொடுக்குறீங்க, அந்த வசனத்தை எவ்வளோ சாப்பிடணுமோ நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் சாப்பிட்றதுலே நான் திருப்தி ஆகாமல் அதை எவ்வளோ அதிகமாக நான் மற்றவங்களுக்கு விதைக்கிறேன்றதில் என்னுடைய இருதயத்தை திறந்து தாங்க. என்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நான் கேட்குறதெல்லாம் எனக்கு மட்டும்தான் நான் வச்சுக்காதபடி அதை மற்றவங்களுக்கு யாருக்காவது பிரயோஜனமாகும்ல, யாருக்காவது அந்த வார்த்தை பயன்படும்ல, யாருக்காவது அந்த வசனம் கிரியை செய்யும்ல, அந்த வசனத்தை நான் யாருக்காவது நான் போஸ்ட் பண்ண, இல்லை நான் எங்கேயாவது எப்படியாவது சொல்ல எனக்கு கிருபை செய்யுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. சும்மா உங்கள் ஸ்டேட்டஸில் உங்கள் என்னை பாரு, என்ன அழகை பாரு, உங்கள் முகத்தையே போட்டுட்ருக்காதீங்க. எவ்வளோதான் பார்க்குறது எல்லாரும். வசனத்தை போடுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமேன். அப்படி செல்ஃபி இப்படி செல்ஃபி, அங்கே அவங்களோட நின்ன இவங்களோட நின்ன எல்லாரோட நிற்கிறியா? நீ ஏசோட நிற்கிறியா? வசனத்தை மட்டும் போடுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை. எத்தனையோ ஹைட்ஸில் ஆண்டவர் நிறுத்தினாலும் சும்மா என் பிக்சரை போட்டு பல வருஷம் ஆச்சு நிறுத்திட்டேன் ஸ்டேட்டஸில். வார்த்தை மட்டும்தான். அப்புறம் அதே மாதிரி யாராவது அனுப்புவாங்க, அதை கொண்டு போடுறதில்ல. எது என்னை டச் பண்ணுச்சோ அந்த வார்த்தையை அன்றைக்கி போடும் போது ஒருத்தராவது எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்புவாங்க, இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு ரொம்ப என்னை தொட்டுச்சு மேம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். யாராவது பார்ப்பாங்க. ஆமே. ஆனால் அது மட்டும் போதாது, நான் ஸ்டேட்டஸில் போட்டேன்னு போதாது, சொல்லணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். நம்மால் தெளிவாக இருப்பீங்க, நான் தான் ஸ்டேட்டஸில் போட்டேன். இல்லை சொல்லணும். பக்கத்தில் சொல்லுங்கள். சொல்லணும், வசனத்தை சொல்லணும். சரி, நான் இதை எடுக்கவே இல்லை, ஆவியானவர் இப்படி நடத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 விதமாக இருக்குதுன்னு சொன்னேன். என்ன நான் சொன்னேன்? டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆகாரமாகவும் ஆதாரமாகவும் இருக்குது. ஆமேன். விதை தான் வசனம். அது எதுவாக இருக்குது? ஒன்று ஆகாரமாக சாப்பாடாக இருக்குது, இன்னொன்று ஆதாரமாக இருக்குது. ஆமேன். இப்போது ஆகாரமாக இருக்கிறதுக்கு 3 வசனத்தை வாசிப்போம், வேகமாக வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11, 12. யார் எடுத்தீங்களோ டக்குன்னு வாசிக்கலாம். ஆதியாகமம் 1. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அடுத்த வசனம் 12.
பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆமென் சொல்லலாமா? 29ஆம் வசனம். பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவது. எது கொடுத்திருக்காரா? சத்தமா சொல்லுங்களேன். சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா திருப்தியா 3 வேளை சாப்பிட்றீங்களா, இல்லை 2 வேளை தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்றீங்களா? அது அவர் கொடுத்துருக்கிறாரு. நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சேன்னு சொல்ல முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் வேர்வை சிந்தி உழைக்கிறதுக்கான பலனை கொடுக்கறது யாரு? அவர் தான். ஆமேன். உடம்பு சரியில்லை, ஏதா பெரிய வியாதினா ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாங்க, யாரும் சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்கிறதற்கான பலனை கர்த்தர் கொடுக்குறாருன்னா அது அவர் கொடுக்குற கிருபை. ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாடு அவர் கொடுக்குற ஆகாரம். நான் கேட்குறேன், மனசாட்சியோடு சொல்லுங்கள், கையை தூக்க வேணாம். சாப்பாடை பார்த்தோன்னே எத்தனை பேர் ஜோம் பண்ணிட்டு சாப்பிட்றீங்க? சாப்பாடை பார்த்தோன்னே அப்படியே உளுந்துருது. நம்ம ஊரில் சொல்லுவோம் காஞ்ச மாடு. சாப்பாடை பார்த்தோன்னா அதை ஜோம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜோம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குற ஆகாரம். இன்னும் காஃபி குடித்தாலும் டீ குடித்தாலும் ப்ரேயர் பண்ண கற்றுக்கோங்க. எது இன்டேக் உள்ளே போதோ ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாம். சரி, இப்போ ஆகாரத்துக்கே ஜெபம் பண்ணுறோமே, நம்ம உள்ளான மனுஷனுக்கு ஒரு ஆகாரம் போகுதுல்ல, அதுதான் என்னது? வேதவசனம். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? ஆண்டவரே என் கூட பேசுங்க. சும்மாலாம் கை தூக்காதீங்க, சும்மா கை தூக்காதீங்கன்ட்டு. நான் எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? யோசிங்க. இன்றைக்கி என் கூட பேசுங்க ஆண்டவரே. இன்றைக்கி யார்? தீபா சிஸ்டரா, இல்லை வேறு யாராவது வராங்களா அப்படின்னு வந்தீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் என் கூட பேசுவார்னு வந்தீங்களா? கண்டிப்பாக. இங்கே யார் நிற்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அந்த வார்த்தை என்னை தொடுதான்றதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்யுதான்றதான் முக்கியம். அதுதான் நமக்கு ஆகாரமாக இருக்குது. அந்த வார்த்தையை உட்கொள்ளணும், நம்ம அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். இன்றைக்கி ஒரு வார்த்தை நமக்கு நேராக வருதுன்னா அந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. திரும்பி அதையே செய்யக்கூடாது. வார்த்தை வந்துருச்சா மாறிடணும். ஆமென். திரும்ப திரும்ப அதையே செஞ்சு ஒவ்வொரு வாட்டியும் வார்த்தை கொடுங்க எத்தனை தடவைடா கொடுக்குறதுன்றவர் ஆண்டவர். அதை நம்ம உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஒப்பு கொடுக்கறது தான் உட்கொள்கிறது ஆகாரம். சரி, இப்படி ஆண்டவர் சொல்கிறாரு. அதே வசன அதிகாரத்தில் 8:22 சொல்லு, விதைப்பும் மறுப்பும் மாறாத சட்டம். அது வாசிக்க வேணாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னாகமம் 11:7 வாசிப்போமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுத்தாரு? உணவு, மன்னா. வாசிங்க. அந்த மன்னா கொத்தமல்லி விதயம் மாத்திரமும், கொத்தமல்லி விதயம் மாத்திரம், விதை அளவு அப்படின்னு அர்த்தம். மாத்திரமும், அது நிறம் முத்து போலவும் இருந்தது. அது நிறம் முத்து போலவும் இருந்தது. ஆமேன்னு சொல்லலாமா? அன்றன்றுள்ள மன்னா வினால அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் திருப்தியாக்கினார். அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் வாசிங்க. அதை வேவிச்சு சாப்பிடலாம், சுட்டு சாப்பிடலாம், எப்படின்னா சாப்பிட்டுக்கோ அப்படின்றாரு. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது, அரைச்சு மாவாக்கி, உரல்களில் இடிச்சு மாவாக்கி பானைகளில் சமைப்பார்கள். சோறு சமைக்கிற மாதிரி பானை, அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அப்பமாவும் சுட்டு சாப்பிடலாம். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. ருசி ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்ததான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாம். தேனிலிட்ட பனியாரம் போல இருந்தது அப்படின்னு இன்னொரு இடத்துல சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இப்படி ஆண்டவர் மன்னாவினால தன்னுடைய ஜனங்களை போஷிச்சார். இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனம் நமக்கு மன்னாவா இருக்கிறது. அந்த மன்னா தான் உள்ளான மனுஷன் பலனடைய செய்யும். வெளியில நல்லா சாப்பிட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரியாணின்னு வெட்டி நல்லா புசு புசுன்னு இல்லைன்னா நல்லா ஆரோக்கியமா இருக்கிறது கொஞ்சம் காலம் மாத்திரம்தான்.
ஹல்லேலூயா. மரித்த பிறகு பூமிக்கு உரமாயிட்டு தான் போகும் இந்த சரீரம். ஆவி ஆத்மா மட்டும்தான் கர்த்தருக்கு போகும். அப்போ பூமிக்கு உரமாகிற இந்த சரீரத்துக்கு அவ்வளோ சாப்பாடு கொடுக்குறோமே, ஆவி ஆத்மா பரலோகத்தில் கர்த்தரோடு நித்தம் வாழ போகிறதே, அதுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்குறீங்களா? உள்ளான மனுஷனுக்கு உள்ளான மனுஷிக்கு சோறு போடுறீங்களா? பக்கத்தில் கேளுங்க, உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம் கொடுக்குறீங்களா? உள்ளான மனுஷிக்கு சோறு போடுறீங்களா? அது என்னது? வேத வசனம். தினமும் வேத வசனம் வாசிக்கலைன்னா சாப்பிடாமே இருக்கீங்க. நான் சொல்லிட்டா இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் மாதக்கணக்காக பட்னி, ஆவிக்குரிய பட்னி, சிலது வருஷக்கணக்காக பட்னி, சிலது என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடும், பிறகு ஒரு வருஷமாய் சாப்பிடாது. ஆமாம், ஃபாஸ்டிங் ஃபார் எவர். ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது வார்த்தை நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போது உள்ளான மனுஷன் பலனடைய வேத வசனம் தான் நமக்கு ஆகாரம். ஆமேன். ஸோ ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனம் வசிங்க. ஏசாயா 30:23. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். 30:23 திருப்பி வாசி ஃபர்ஸ்ட். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையை தருவாரு, நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ விதை நமக்கு ஆகாரம், வேத வசனம் நமக்கு ஆகாரம், உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம். நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் வேதம் வாசிக்கலை, எத்தனை வருஷமாக வார்த்தையை தெரிஞ்சுக்கல, உள்ளான மனுஷன் செத்து போய் கிடக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் நிறைய தடவை இந்த சாட்சியை சொல்லியிருக்கேன். ஒரு சிஸ்டர் எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசும்போது பயங்கரமாக விசுவாசமாக பேசினாங்க. எனக்கு ஆண்டவர் தான் சிஸ்டர் எல்லாமே, ஆண்டவர் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை சிஸ்டர், ஆண்டவர் எனக்கு அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், அப்படி அற்புதம் செஞ்சார், நான் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டேன், ஆண்டவர் தான் நம்புகிறேன், அப்படி இப்படின்னு பயங்கர வசனம். நான் அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு அவங்கள ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள், அவங்க ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இவங்க ஃபோனை போட்டு எனக்கு எல்லாம் இருக்குது, நான் ஆண்டவர் பிள்ளை தான் ஊன்னு பேசிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பிரச்சனைனா, சரியான பிரச்சனை, குடும்பம் பிரிகிற மாதிரி பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, பயங்கரமான போராட்டம், குடும்பமே பிரியுது, அந்த மாதிரி போராட்டம். அப்போ நான் சொன்னேன், சரி சிஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அவங்க தான் பேசிட்டாங்களே, அப்புறம் நான் என்னத்தை அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது? ஒன்றும் நான் சொல்லலை, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. சரின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோனில் தான் ஆவியானவர் காமிக்கிறாரு, ஒரு எலும்பு கூடு சாம்பல் நிறத்தில் இருக்குது, மக்கி போன ஒரு எலும்பு கூட நடக்கக்கூட முடியாமல், ஒரு தெம்பே இல்லாமல் இப்படி நிற்கிது, நடக்கக்கூட முடியாமல் இப்படி. இதை நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஆவியில் ஆண்டவர் காமிச்சு நான் கேட்குறேன், ஆண்டவர் இது என்ன ஆவியானவரேன்னு கேட்குறேன். ஆவியானவர் சொல்கிறார், நீ பேசிகிட்டு இருக்கல, ஜெபம் பண்ணுறல, அந்த அம்மாவோட உள்ளான மனுஷன் அப்படின்றார், ஆவிக்குரிய மனுஷி அப்படிங்கிறார். ஷாக் ஆகிட்டேன். நான் நார்மலாக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆமேன் போட்டு அடுத்த நிமிஷம் கேட்டேன், சிஸ்டர் நீங்கள் பைபிள் வாசித்து எத்தனை நாள் ஆச்சு? அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, நேரம் கூட இல்லைல்ல, அவங்க ஃபோனில் வேறு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அப்படி ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க பே அப்படின்ட்டு ஒரு 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர், அதுவும் தெரில. ஆனால் பேச்சு பாருங்கள், வசனம், வீர வசனம் பாருங்கள், கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்தார், கர்த்தர் எனக்கு அப்படி. மாய்மான வேலை. நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னா வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை தினமும் வாசிக்காமல் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? பொய்ன்னு சொல்லியிருக்கு. நீ பொய்யனா இருக்கிற வேதத்தை வாசிக்காமல் கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்கிறவன் பொய்யன். ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. அதனால் வார்த்தை தான் நமக்கு ஆகாரம். காலையில் எழுந்திரிச்சோன்னே டிஃபன் வேணும், அது வேணும், இது வேணும்னு சாப்பாடுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட அதிகமாய் ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தினந்தோறும் வேத வசனம். அன்னைக்கு வசனத்தை படிக்காமல் படுத்துறாதீங்க. ஹல்லேலூயா.
எங்கள் அப்பா பேர் ரிச்சர்ட் ராஜ்குமார். பயங்கர ஆர்சியில் வைராக்கியமாக இருந்தாங்க. ரோமன் கேத்தலிக்கு. ஆக்சுவலாக அவங்க சிஎஸ்ஐ. எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுனால ஆர்சியில் மாறி கல்யாணம் பண்ணது. ஆனால் ஆர்சியிலேருந்து வெளில வர மாட்டோன்றதில் இதுவாக இருந்தாங்க. எங்கள் அம்மா மாறிட்டாங்க, ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டாங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாவோட மீட்டிங்கில் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போக முடியாது. ஃபாதர் இதுக்கு இது அப்போல்லாம் இங்கே சர்ச்சு கிடையாது, ரொம்ப ஆரம்ப காலத்தில் 80s. அப்புறம் இங்கே ஜஸ்டின் பாஸ்டர் சர்ச்சுக்கு நாங்கள் போக கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். இப்படி நடந்து இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க கிளம்புறதுக்கு போய் குளிச்சுட்டு வந்து அரை கட்டிட்டு வந்து எடுத்து படிப்பாங்க, பைபிள் எடுத்து. ஆனால் ஒரு 2 வசனமாக படிப்பாரான்னு தெரில, ஏன்னா படிக்கிறதே 2 நிமிஷம் தான் படிப்பாங்க. அது என்ன படிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எவ்ரி டே, ஒரு நாள் கூட எங்கள் அப்பாவுக்கு முடியுதோ முடியலையோ பைபிள் எடுத்து படிக்காமல் வீட்டை விட்டு வெளியில் போனதே கிடையாது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் கோவப்படுவார், அது பண்ணுவார், இது பண்ணுவார்லாம் அடுத்தது. ஆனால் பைபிள் வாசிக்காமல் அவர் வீட்டை விட்டு வெளியில் போனதே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரட்சிக்கப்படணும்னு பல வருஷமாக ஜெபம் பண்ணோம், பல வருஷமாக. சில நேரம் சோர்ந்தே போயிடுவோம், இந்த மனுஷன் மாற மாட்டார் போல. ஆனாலும் திரும்பவும் ஆண்டவர் தட்டியல், ஆண்டவரே எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும். நான் ஞானஸ்தானம் வாங்கினது எந்த வருஷம் தெரில, ஆனால் 8ஆவது மாதம் ஏப்ரல் 1990 ஞானஸ்தானம் வாங்கினேன். 1990 ஏப்ரல் 8 என் ரீபர்த்டே. அன்றைக்கி குருத்தோலை ஞாயிறு. அன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க என்னென்ன உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுங்கன்னு. நான் சொன்னேன் எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும்னு ஃபஸ்ட்டு. அதை பார்த்துட்டு எங்கள் சொந்தக்காரவங்களாம் அங்கே ஆச்சரியப்பட்டாங்க, பாரு இந்த பொண்ணு உடனே அவங்க அப்பா ரட்சிக்கப்படணுமா இந்த ஞானஸ்தானம் வாங்கினோன்னே அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா சாகும் போது தான் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், சாகும்போது ரட்சிக்கப்பட்டுட்டாங்களே, அதுவே பெரிய ஆச்சரியம். அவங்க கையில் போட்டிருந்தது ஒரு வேளாங்கண்ணி மோதிரம், அது ஒரு கருப்பு கலர் மோதிரம், வேளாங்கண்ணி மோதிரம். அது வந்து சின்ன வயசில் அவங்க போட்டது. திருமணமாகி இது பண்ணி எவ்வளோ வருஷமாகவும் அவங்க வந்து அந்த மோதிரத்தை கழட்டலை. அது வேளாங்கண்ணி மோதிரம், அதை கழட்டினதே இல்லை. அப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது நான் சொன்னேன், இதை கழட்டுங்கப்பா. இங்கே நம்ம மேலே ப்ரேயர் நடக்கும்போது வந்து கலந்துருக்காங்க. ஆச்சரியம். அல்லேலூயாக்கெல்லாம் கை தூக்குனாங்க. அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம். பிடிக்கவே பிடிக்காது, ஜெபம் பண்ணக்கூடாது, எங்களை போகக்கூடாதுன்னு எங்களை அவ்வளோ கண்டிஷன் பண்ணுவாங்க. சர்ச்சுக்கு விட மாட்டாங்க. நான் சர்ச்சுக்கு போயிட்டேன்னு என்னை வந்து பெல்ட்லேயே அடிப்பாங்க. அதெல்லாம் நடந்தது. அதாவது ஆர்சிக்கு தான் போனோம், இங்கே ஆவிக்குரிய சர்ச்சுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேளாங்கண்ணி மோதிரத்தை சோப் போட்டு நான் எடுத்து விட்டேன். அலோவ் பண்ணாங்க, எடுத்துக்கோ. ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு நாளும் அதை எடுக்க விட மாட்டாங்க. வீட்லேயும் விக்கிரகத்தை எடுத்துட்டோம்னா செம்ம சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க. வேணே க்ளீன் பண்ண நிறைய பொம்மையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் எதாவது ஒரு பொம்மையை தூக்கிடுறது. ஒரு நாள் க்ளீன் பண்ணுறோன்னு இங்கேருந்து வந்து காணாமேன்னு கேட்பாங்க. இல்லை, அதை க்ளீன் பண்ணும்போது எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லுவோமா, செம்ம அடி விழும், திட்டு விழும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மோதிரத்தை கலட்ட ஒப்பு கொடுத்தாங்க. அன்னைக்கு ரட்சிக்கிறதுக்கான வசனத்தை சொன்னோம், சொல்லி கொடுத்தோம். நாங்கள் அதை திருப்பி சொன்னாங்க. ஆண்டவர் அவர் ரட்சிச்சிட்டாரு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிற ஒவ்வொரு நாளும் வார்த்தை அந்த வசனம். ஆமேன்னு சொல்லலாமா? எங்கள் பாஸ்டர் கேட்பார், எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலை பாஸ்டர் எங்கள் அம்மா போய் சொல்லுவாங்க. அப்போது சொல்லுவாங்க, தினமும் பைபிள் வாசிக்கிறார். அப்போ பாஸ்டர் ஆச்சு, டெய்லி பைபிள் வாசிக்கிறாரா சிஸ்டர்? அப்போ கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டுருவார் அவங்க வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லுவார். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை கர்த்தர் கிருபையாய் கனம் பண்ணி சாகிறதுக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். வேத வசனம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறது. சாப்பாடோட வேத வசனம் முக்கியம் என்பதை இன்னைக்கு மனசில் பதிய வச்சுக்கோங்க. படிக்க தெரியலங்க, பரவாயில்ல, ஆடியோ பைபிள் இருக்குது, எத்தனையோ இருக்குது, ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபோனில் எல்லாம் ஃபோனில் நோண்டிகிட்டு இருக்கீங்களே, ஃபோனில் பைபிள் இருக்குது, ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா காதில் கேட்கலாம். அதிகாரமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 2 அதிகாரமாவது படிக்கணும். நான் ரொம்ப வருஷமாக ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சுட்டு சூப்பர் கோட்டா முடிஞ்சிச்சின்னு வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை உண்டு. இல்லை, இன்னும் அதிகமாக நீங்கள் 2 அதிகாரம் படிக்கிறவங்களா இருந்தால் இன்னும் முன்னேறுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு அதிகாரம் தான் படிக்கிறீங்கன்னா இன்னும் முன்னேறுங்க. படிக்கிறதே இல்லைன்னா தயவு செய்து பைபிளை திறங்க. ஹல்லேலூயா. இந்த பைபிள் சீரீஸ் முடிஞ்சும் நான் இன்னும் பைபிளே படிக்கிறது இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு
நல்ல விசுவாசி அப்படின்னு கின்னஸ் கொடுத்துருவோம் ரெக்கார்டு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. வேத வசனம் நமக்கு எதுவாக இருக்குது? விதையாக இருக்குது. விதை என்னவா இருக்குது? ஆகாரமாக இருக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே வசனம் என்னும் ஆகாரத்துக்காக நன்றி சொல்லுங்க. வசனம் என்னும் விதை என்னும் ஆகாரத்துக்காக நன்றி. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் என்னும் விதை என்னும் ஆகாரத்துக்காக நன்றி. சாப்பாடே சாப்பிடலன்னா கொஞ்ச நாள் அப்படியே எலும்பும் தோலுமா இருந்து கொஞ்ச நாள்ல நம்ம ஸ்டான்லி பாஸ்டர் சொல்றோம், இப்போ கூட யாரோ உண்ணாவிரதம் இருக்கிறாங்களா நீட் எக்ஸாமுக்காக. அவங்க தாத்தா உண்ணாவிரதம் இருந்தாரா, இப்போ பேரன் உண்ணாவிரதம் இருக்கிறப்பலையா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஆதாரமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? வேத வசனம் ஆகாரமாக இருந்தது பார்த்தோம். மன்னாவினால கர்த்தர் போஷிச்சார். அடுத்தது ஆதாரமாக இருக்கிறது. அடுத்தது வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 3-8. மத்தேயு 13:3-8. அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இல்லாததினாலே சீக்கிரமாய் முளைச்சிருச்சு. வெயில் ஏறின போதோ தீஞ்சு போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. வேர் அதிகமா உள்ள இறங்காததுனால உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. போதும். ராமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை விதமான நிலத்தை பார்க்குறோம் இதில்? 4 types ஆஃப் ஃபீல்டு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் தெளிவாக இதோட அர்த்தத்தை சொல்கிறார். நான் ரொம்ப இதை டீப்பாக போக விரும்பலை, நிறையா நம்ம இதை கேட்டுட்டோம். ஆமேன்னு சொல்லலாமா? இதோட மெயின் அர்த்தத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமேன். 4 விதமான நிலம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். 4. ஹல்லேலூயா. இப்போ 4 விதமான நிலத்தில் இருதயம், நம்ம இருதயம் தான் 4 விதமான நிலம். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ விதையை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுறாரு? வேத வசனம். ஆமேன். விதை என்னது? வேத வசனம். ஒருத்தன் விதைக்க போகிறவங்க நீங்கள் எல்லாம் கிராமத்தில் இருந்தவங்க பார்த்துருக்கலாம், மற்றவங்களாம் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. ஒரு கூடையில் விதையை அள்ளி போட்டு அப்படியே தூக்கிட்டு போவாங்க. போகும்போது சிந்திட்டே போகும். கரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஒன்று பார்த்து அப்படியே போகும்போது சிந்திட்டே போகும். பறவை எடுத்து போட்டுரும். வழி அருகே விதைக்கப்பட்டது. போகிற வழியில் ஒருவேளை கல்லில் விழுந்துச்சுன்னா அது கல்லுனால் ரொம்ப எழும்ப வாய்ப்பு இல்லை. முள்ளில் விழுந்துச்சுன்னா போகிற வழியில், இல்லைன்னா சைடு ஓரத்தில் முள்வேலி போட்டிருப்பாங்க, இவன் தூவும் போது முள்ளில் பட்டிருக்கோம். அந்த முள்ளுலையும் ரொம்ப என்ன செய்ய முடியாது, அது வளர முடியாது. ஆனால் நல்ல நிலம்னு இருக்குல்ல, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வச்சு அதில் உழுது அதில் எரு போட்டு எல்லாம் நல்லா பதப்படுத்தி வச்சுருக்காங்களே, அதில் என்ன தூவுறாங்களோ அதுதான் செடியாக முளைச்சி பலனை கொடுத்து அறுவடைக்கு நிற்கும். ஆமேன்னு சொல்லலாமா? இது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆமேன். இது 4 வகையான நிலம். அதில் 3 வகையான நிலத்தில் ஈல்டிங் கிடையாது, பலன் கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. 4 விதமான நிலத்தில் 3 நிலத்தில் என்ன வர்றதில்ல? பலனே கிடைக்க போகிறதில்ல. என்னென்ன நிலம்? வழி அருகே விதைக்கப்பட்டது, அடுத்து கற்பாறை, அடுத்து முள் இல்லை. ஆனால் ஒரு நிலத்தில் மட்டும் என்ன வருது? விளைச்சல். ஆனால் அந்த ஒரு நிலத்தில் இருக்க விளைச்சலும் 3 விதமாய் மாறுது. என்ன மாறுது? 30, 60, 100. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம சொல்லனா எப்படி சொல்லுவோம்? 30, 60, 100. ஆனால் வேதம் எப்படி சொல்லுது? 100, 60, 30. ஆமேன்னு சொல்லலாமா? ஃபஸ்ட்டு குவாலிட்டி. ஆமேன். ஹல்லேலூயா. பெஸ்ட் குவாலிட்டி. அடுத்தது 60%. அடுத்தது 30% தான். போனால் போது, உள்ள தள்ளு, பரலோகத்தில் தள்ளு. ஹல்லேலூயா.
ஆண்டவரே சர்ச்சுக்கு வாரம் வந்தேன், ஆனால் லேட்டாக வந்தேன், போ 30%. ஓ ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு மட்டும்தான் வந்தேன், வேறு எதுக்குமே நான் வரல, 30% போ. ஆமேன் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமேன். 60% நல்லா வந்துட்டே இருப்பாங்க, திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடும். கொஞ்ச நாள் ஆளே காணாமல் இருக்கும். என்னாச்சு? ஏதோ ஒரு பிரேக் டவுன், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நடுவில் ஆண்டவரையும் தேடுறதில்ல, எல்லாரையும் திட்டிக்கிட்டு, ஆண்டவரையும் திட்டிக்கிட்டு, பாஸ்டரையும் திட்டிக்கிட்டு, பைபிளையும் திட்டிக்கிட்டு திரும்ப வந்து சேர்றது. நல்லா தானே வந்துட்டு இருந்தது, நல்லா தானே போயிட்டு இருந்தது, நல்லா தான், ஓகே. திடீர்னு ஒரு பிரேக் டவுன். திரும்பவும் வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க, திரும்பவும் 60 வரும், திரும்பவும் பிரேக் டவுன். இது ஒரு 60%. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ 100% தான். என்ன, எல்லா கஷ்டத்துலேயும், மழையிலையும், வெயில்லையும், பனியிலையும், எந்த பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து ஆண்டவரை விடாமல் தேடி, எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். ஆமேன். ஹல்லேலூயா. யோபுக்கு அப்படி தானே சொல்லியிருப்பான். ஆமேன்னு சொல்லலாமா? எங்கே அடித்தாலும் அவன் தாங்குறான் பாரு. ஐயோ, யோபு பார்த்தா அவன் டென்ஷன் ஆகிட்டான். எனக்கு நேற்று ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. ஒரு நல்ல மனுஷனுக்காக ஆண்டவர் எவ்வளோ நாள் வேணாலும் காத்திருப்பார். ஒரு நல்ல மனுஷன் அதை ஆண்டவர் பார்க்கணும், ஒரு நல்ல மனுஷி அதை ஆண்டவர் பார்க்கணுன்றதுக்காக பல வருஷங்கள் கூட காத்திருப்பார். ஒரு நல்ல மனுஷி இந்த உலகத்தில் பார்க்கணுன்றதுக்காக பல தலைமுறைகள் கூட கர்த்தர் காத்திருப்பார். ஆமேன்னு சொல்லலாம். திரும்பி சொல்கிறேன், ஒரு நல்ல மனுஷன் இருக்கணும் பார்க்கணுன்றதுக்காக பல நாட்கள் காத்திருப்பார், பல காலங்கள் காத்திருப்பார், பல வருஷங்கள் காத்திருப்பார், பல தலைமுறைகள் கூட காத்திருப்பார். உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. பல நாள் காத்திருக்கிறது தாவீது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். ஆமேன்னு சொல்லலாமா? தெரிந்து கொண்டாரு, முன்குறித்தார், ரைட்டு, கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல மனுஷனை ஆண்டவர் உலகத்தில் வைக்கிறதுக்கு காத்திருந்தார். அவனுக்கு அப்புறம் அடுத்த சந்ததியில் யாருமே உருப்படி இல்லை. ஆனால் யோசியா ஒரு ராஜா வர்றதுக்காக தலைமுறைகள் தோறும் காத்திருந்தார். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நல்லா தலைமுறை வரைக்கும் காத்திருந்தார். ஆமேன். ஒரு மோசையை உருவாக்க பல வருஷங்கள் காத்திருந்தார். ஒரு ஆபிரகாமை தேடி பல நூற்றாண்டுகள் காத்திருந்தார். நோவாக்கு அப்புறம் அவங்க அப்பாவையும் அப்ரோச் பண்ணியிருக்காரு, அவர் பாதியில் விட்டுட்டாரு. ஆனால் ஆபிரகாமை தொட்டார். 3 தலைமுறையாய் அவங்க 4 தலைமுறையாக நிலச்சி நின்னாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ 30, 60, 100 இது வந்து பலன் கொடுக்கறது. ஆமேன். பலன் கொடுக்காத 3 இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். பலன் கொடுக்காத 3, 13ஆம் அதிகாரம், அதே மத்தேயு 13:19 வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான், பறிச்சுக்கிட்டு போறான். அவனே வழியருகை விதைக்கப்பட்டவன். போதும், ராமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பொல்லாங்கன்னா பிசாசு. பறவைகள் வந்துன்னு இருக்கு. நல்லா கவனிங்க, வசனம் எல்லாருக்குமே சொல்லப்படுது. ஆமேன்னு சொல்லலாமா? இந்த 6 கேட்டகரியும் எங்கே இருக்காங்கன்னா சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லணும். ஏன்னா வசனம் விதைக்கப்படுதுல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 6 கேட்டகரி எங்கே உட்காந்துருக்கு? ஆமேன். ஹல்லேலூயா. மனசுக்குள்ளே என்ன தெரியுமா நினைக்கும்? நான் தான் 100% கொடுக்குற ஆள் அப்படின்னு நினைக்கும். ஆனால் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் உன்னோட காரியம் என்ன அப்படின்னு. காட் ஒன்லி நோஸ். நம்ம நினைப்போம் எனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். இல்லை, உனக்கு தெரியாதது உன்னை பற்றி ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இது என்னைக்கு நமக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் விமோச்சனம் கிடைக்கும். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டுவோமா கொஞ்சம் உற்சாகமா? ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் வசனம் எல்லாருக்கும் விதைக்கப்படுது. ஆனால் வழி அருகே விதைக்கப்படுற நிலம் உங்கள் இருதயம் எப்படி இருக்குதுன்னா
விட்டுட்டு வீட்டுக்கு போகும்போதே பிசாசு என்ன பண்ணிடுதான்? எடுத்து போட்டுருது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்படின்னா பிசாசு வந்து எடுத்து போட்டுருது, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு உட்கார்றது இல்லை, பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால எடுத்து போடுது. எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இஃப் யூ கிவ் ரூம் டு சேட்டன், எல்லாத்தையும் அவன் வந்து ரூயின் பண்ணிடுவான். ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் அவனுக்காக வாசலை திறந்துட்டீங்கன்னா அவன் எப்படி தெரியுமா, சின்ன வாசல் அவனுக்கு திறந்தா போதும், முழுசும் ஆக்குப்பை பண்ணிடுவான். எத்தனை பேருக்கு அந்த ஒட்டக கதை தெரியும்? ஒருத்தருக்கு தான் தெரியும். மற்றவங்களாம் மறந்துட்டிங்களா? ஒட்டக கதை. ஒரு மனுஷன் வியாபாரத்துக்காக ஒட்டகத்தில் தானே போவாங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர். அந்த பாலைவனத்தில் போகும்போது, பாலைவனத்தில் பயங்கர குளிராக இருக்கும், நைட்டில் பயங்கர குளிர் நடுக்கும். அப்போ அந்த குளிரில் ஒரு டென்ட்டு போட்டுக்குவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு மூட்டையெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வெளியில் அந்த அவனை கூட்டிகிட்டு வந்த அந்த விலங்கு என்ன சொல்கிறது, கேமல், ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு அவன் உள்ளே படுத்துக்குவான். கொஞ்சம் நேரம் கழித்து என்னாச்சா, ஏதோ இடிக்குதான். என்ன இடிக்குதுன்னு பார்த்தா ஒட்டகத்தோட முகம் மட்டும் உள்ளே வந்துருச்சான். டென்ட்டுக்குள்ளே ஒருத்த முகம் வச்சுக்கிட்டு இடிக்குதான் இவனை. உடனே இவன் பார்த்தானே என்ன அப்படின்னு திறந்து பார்த்தா செம்ம குளிர் வெளியில். சரி, இவன் நினச்சான், பாவம் ஒட்டகத்துக்கு குளிருது, தலையை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டோம், அது காதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு படுத்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் இடமே பத்தலையான், தள்ளிக்கிட்டு இடிக்குதான். என்ன இடிக்குதுன்னா 2 காலையும் முன்னாடி வச்சிருச்சான் உள்ள. குளிர் தாங்கலை. அவன் பார்த்தானா, சரி பாவம் குளிர் தாங்கலை, 2 காலை வச்சுருக்குது, பரவாயில்லன்னு தூங்கிட்டானா. கொஞ்சம் நான் நல்லா டீப் ஸ்லீப். பார்த்தா குளிர் பயங்கரமாக இருக்கான் அவனுக்கு. குளிர் எடுத்துகிட்டு கண்ணை திறக்கிறானா, வெளியில் படுத்துருக்கானா. என்னடா கூடாரத்துலேருந்து வெளில வந்தான், ஒட்டகம் உள்ளே இருக்குதான், இடம் இல்லாமல் இவனை தள்ளி விட்டுருச்சு. அவன் பார்த்தான், அடப்பாவே உனக்கு போனால் போதுன்னு உள்ளே கொஞ்சம் இடம் கொடுத்தா, என்னையே என்ன பண்ணிட்ட, தள்ளி விட்ட. இதே நிலமை தான் நிறைய கிறிஸ்தவங்களுக்கும். கொஞ்சம் இடத்த பிசாசுக்கு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து எல்லாத்தையுமே நக்கி சாப்பிட்றோம். புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். அப்போ பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், அதனால தான் வசனம் சொல்லுது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அதனால தான் வசனம் சொல்லுது. இவ்வளோ வசனத்தை கேட்டோம், இன்னுமே எவ்ரிடே நான் வந்து பைபிள் வாசிக்கலை அப்படின்னா பிசாசு அதை என்ன பண்ணிட்டான்னு அர்த்தம், எடுத்து போட்டான். இவ்வளோ கேட்டும் இன்னும் வசனத்தில் இன்னும் அதிகமாக அடுத்து நிலைமை நான் கொடுக்கல, அடுத்த லெவலுக்கு நான் போகலை, இன்னும் அதே ஒரு அதிகாரம் தான் எவ்ரிடே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா பிசாசு என்ன பண்ணிட்டான், எடுத்து போட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பொல்லாங்கன் வந்து எடுத்து போட விடாதீங்க. ஜோஷுவா அழகாக எப்போவுமே ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, அடிக்கடி அந்த ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் வந்து 2 ஃப்ளோரில் மேல் ஃப்ளோரை இயேசுவுக்கு கொடுத்துட்டானா. ஆண்டவரே நீங்கள் இந்த ஃப்ளோரை வச்சுக்கோங்க, மற்ற 2 ஃப்ளோரை நான் எனக்கு இஷ்டத்துக்கு நான் வச்சுக்கிறேன் ஆண்டவரே, அது எனக்கு கொடுத்துருங்க உரிமை. எனக்கு என்ன படிப்பு பிடிக்குதோ நான் அதை எடுத்துக்குவேன், எனக்கு யாரை பிடிக்குதோ அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு என்ன வசதியாக இருக்குதோ அதை நான் செஞ்சுக்குவேன், எனக்கு எந்த இடம் பிடிக்குதோ அங்கே போயிடுவேன். இந்த மாதிரி அவனுக்குன்னு 2 ஃப்ளோர் வச்சுட்டு மேல் ஃப்ளோர் மட்டும் யார் கொடுத்தாச்சு, இயேசு கொடுத்தாச்சு. நைட்டு 12 மணிக்கு பட்டுன்னு கதவை தட்டுச்சான், தட்டுற சத்தமாக. என்னடா கதவை தட்டுதேன்னு சொல்லிட்டு கதவை திறக்க பார்த்தா பிசாசு நிற்குதான் வெளியில். உள்ளே வரத்துக்கு டைப் பண்ணுது, அது திறக்குது மெயின் டோரில். இவனும் தள்ளுறான், அதுவும் தள்ளுது, இதுவும் தள்ளுறான். 12லேருந்து 1 மணி வரைக்கும் 2 பேருக்கு பெரிய போராட்டம், ஒரே தள்ளு முள்ளு போராட்டம் மாதிரி. போராட்டம்னா அவ்வளோ போராட்டம். பிசாசு ஸ்ட்ராங்காக தள்ளுது, இவனும் உடனே கத்துறான், இயேசுவே இயேசுவேன்னு கத்துறான். ஒன்றும் இல்லை, 1 மணி வரைக்கும் போராட்டம். 1:15 மணி வரைக்கும் அடங்கி போயிடுச்சு பிசாசு. சாத்திட்டு அப்பாடான்னு தூக்கம் இல்லை. காலையில் விடிஞ்சோன்னு ஓடி போய் 5 மணிக்கு 2nd ஃப்ளோரை தட்டி திறக்கிறான். இயேசு இல்லை போல நினச்சேன், இயேசு இருக்கிறாரு. இயேசுவே நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமாப்பா இங்கே தான் இருக்கிறேன். அப்புறம் ஏன் நீங்கள் வரல? 1 மணி நேரமாக நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் பிசாசோட, அவன் வந்து உள்ளே வந்திருப்பான், அவன் அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினேன் அப்படின்னோடனே ஏசு சொன்னாராம், சாரிப்பா நீ எனக்கு மேல் ஃப்ளோர் மட்டும்தான் கொடுத்துருக்க, என்னால் கீழே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. உடனே அவன் நினச்சான், அச்சோ அப்படியா, சரி ஆண்டவரே இன்னையிலேருந்து அடுத்த சாவியை கொடுத்துட்றேன், 2nd ஃப்ளோர் 1st ஃப்ளோரும் நீங்கள் எடுத்துக்கோங்க,
எத்தனை ஃப்ளோர் கொடுத்துருக்காரு இப்போ ஆண்டவருக்கு? 2 ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் உங்களுக்கு தான். கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் எனக்கு ஒன்று கொடுத்துருங்களேன், சாரி, அது என்னோட ஆசாபாசத்துக்கு கொஞ்சம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு விட்டானா. ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல. இதில் தான் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன். அடுத்த நாள் ஆச்சு, நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். 2 ஃப்ளோர் யார் கொடுத்தாச்சு? ஆண்டவர் கொடுத்தாச்சு. நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதே 12 மணிக்கு கதவு தட்டுது. சரி, நீ ரொம்ப திறக்கல, லேசாக அப்படி திறந்து பார்க்குறான், பிசாசு தான் நிற்கிது. தள்ளுறாங்க 2 பேரும், போராட்டம். ஒரு குட்டி சாத்தான் உள்ளே ஓடிடுது சண்டையில். அப்பவும் பிடிச்சி தள்ளிட்டான். பார்க்குறான், குட்டி சாத்தான் எங்கே போயிச்சோ தெரியல, எங்கேயோ போய் மூலையில் ஒளிஞ்சிக்கிச்சு. சொல்லுவாங்களே, லாஃப்டில் ஒன்று குட்டி சாத்தான் வந்துடும், கிச்சன் அடி மேடைக்கு அடியில் ஒரு குட்டி சாத்தான் ஒளிஞ்சிக்கிச்சு. இவன் திரும்பியும் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கதவை தட்டுறான். ஏசு இருக்கிறார். என்ன ஆண்டவரே எப்படி பண்ணிட்டீங்க? நேற்று தான் கைவிட்டீங்க, இன்றைக்குமா? நான் 1 மணி நேரத்துக்கு மேலே இல்லை, இன்றைக்கி 1.5 மணி நேரமாக போராடினேன், ஒரு குட்டி சாத்தான் வேறு உள்ளே வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில இயேசுவே. உங்களுக்கு தானே நான் இடத்த எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொன்னோன்னே ஏசு சொன்னாரா, கிரவுண்ட் ஃப்ளோர் நீ எனக்கு கொடுக்கலையப்பா. ஹல்லேலூயா. உடனே அவன் நினச்சானா, வேறு வழியே இல்லை, குட்டி சாத்தானே என்ன பண்ணணும்? துரத்தி ஆகணும். ஆண்டவரே, கிரவுண்ட் ஃப்ளோரையும் நீங்கள் வச்சுக்கோங்க, முழுசாக சரண்டர். இது என்னென்னா இருதயம். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம இருதயத்தோட முழுசையும் சரண்டர் பண்ணுறேன். எதையுமே நான் எனக்குன்னு வச்சுக்கல, என் இஷ்டத்துக்கு நான் வாழலை. ஆமே. உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரா? உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்கு தான் உயிரே கொடுத்தாரா? அவர் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு நம்பி தானே உங்களை பேர் சொல்லி அழைச்சாரு, உங்களை தாயின் கருவில் உருவாக்குனாரு. உங்கள் இஷ்டத்துக்கு இல்லை, அவர் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்த நாள் ஆச்சு, திரும்பியும் 12 மணிக்கு அதே மாதிரி கதவு தட்டுது. கதவு தட்டினோன்னே கதவை திறக்கிறாங்க. திறக்கும் போது பிசாசு நிற்கிது. பிசாசு உடனே தெரிச்சு ஓடி போயிடுச்சு. ஏன்னா திறந்தது அந்த மனுஷன் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். இந்த ஒட்டக கதைக்கும் இதுக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா முழுசாக ஆக்குப்பை பண்ணிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு முழுசாக இடம் கொடுத்தா மட்டும்தான் அவர் வருவார். நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அங்கே மட்டும்தான் இருப்பார். ஹி இஸ் அ ஜென்டில்மேன். ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ ஜென்டில்மேன். அவராக திறந்துக்கிட்டு வர மாட்டார். பிசாசு திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிருவான். ஆனால் ஆண்டவர் நீங்கள் இடம் கொடுக்காம அவர் வரமாட்டார். அதான் வாசல் கதவை தட்டுறேன், ஒருத்தனோட இதய கதவை தட்டுறேன். ஒருவன் எனக்கு திறந்தால், இஃப் யூ ஓப்பன் த டோர் ஃபார் காட், நீ முழுசா திறக்கிறியா இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் ஆண்டவர் வச்சிருக்கியா, செகண்ட் ஃப்ளோரில் மட்டும் ஆண்டவர் வச்சிருக்கியா? எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்க ரெடியாக இருந்தா அவர் வாசம் பண்ண ரெடியாக இருக்கார். ஆமேன்னு சொல்லலாமா? வேலை செய்கிறது ஏன் இஷ்டம், குடும்ப வாழ்க்கை ஏன் இஷ்டம், மற்ற காரியங்கள்லாம் ஏன் இஷ்டம். சண்டே சர்வீஸ் மட்டும் ஆண்டவர். வீட்டில் ஏதாவது நல்ல காரியம், காது குத்து, கல்யாணம் ஏதாவது இதுனா அப்போ மட்டும் ஆண்டவர் வேணும். நோ. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவர் விருப்பத்துக்கு வாழ்ந்து, இந்த வேத வசனம் என்ன குறித்து என்ன சொல்லுதோ அதன்படி நான் வாழ்கிறதுக்காக தான் கர்த்தர் என்னை முன் குறித்திருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஃபாதர் அழகாக ஒரு பாட்டு பாடுறாருல, உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமாய். கரங்களை தட்டி அதை பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. எத்தனை பேர் உண்மையா பாட முடியும்? கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. ஆமென். இதிலே பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. ஆமென். ஆமென். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காருங்க பாருங்க ஃபாதர். ஆமென். ஆமென்.
ஒவ்வொரு வார்த்தையுமே பிரசங்கம் அது. ஆமென். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, எப்படி உற்சாகமாய். தலையெழுத்தேன்னு கொடுக்காதீங்க. ஆமென். ஆமென். வரலைன்னா அந்த பாஸ் திட்டுவாங்க அப்படின்னு வராதிங்க. உற்சாகமாய். ஆமென். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். உன் உடலை கூட எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய். உள்ளத்தை எப்படி கொடுக்கணும்? முழு மனதோட, சந்தோஷத்தோட. ஓ இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு போகணுமா? தினமும் வேலைக்கு போகிறேனே, உடம்பெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் வலிக்குது, இன்னைக்குமா சர்ச்சுக்கு போகணும்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் தூங்குறாங்களே, நான் மட்டும் டெய்லி வாரம் முழுசும் ஒர்க் பண்ணுறேனே. அவனுக்கெல்லாம் மூட்டு வலி, கால் வலி, எல்லா வலியும் இருக்கும். உனக்கு எந்த வலி இருந்தாலும் அது அடுத்த நிமிஷமே தலைகீழ மாறிடும். ஆமென். ஏன்னா நீ ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்ததுனால. ஆமேன்னு சொல்லலாமா? அவங்களுக்கு இருக்கிற பலன் உனக்கு இருக்காது. உனக்கு காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை ஆண்டவர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்று காலையில் 7:45 நான் போனேன். எங்கள் ஸ்கூலுக்கு போய் அங்கேருந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இன்னொரு ஸ்கூலுக்கு போய் அங்கே பயங்கர டைட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ப்ரேயருக்கு போனோம், ஃபங்க்ஷன். அங்கே போயிட்டு ஹவுஸ் வார்மிங் அதை முடிச்சுட்டு மத்தியானம் அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி இங்கே வரோம். எங்கள் ரெட்டில்ஸ் போயிட்டு திருப்பி கிளம்பி இங்கே வரோம். வந்தால் சண்டே கிளாஸ் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போய் உட்காந்து வார்த்தை எடுத்துட்டு திரும்ப வந்து ஆயத்த ஜபம் முடிச்சுட்டு திரும்ப போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து திரும்பியும் வார்த்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நின்று உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்துருக்குறேன். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமென். உங்களுக்கு மட்டும் கைவலி கால்வலி இல்லை, பலனை கொடுக்கறது கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். நீ பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சாக்கு போக்கு சொல்லணும்னா என்ன வேணா சொல்லலாம். அது நோவுது, இது நோவுது, உடம்புன்னு இருந்தால் எங்கேயாவது ஏதாவது வரதான் செய்யும். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. தேவ சமூகம் தான் நமக்கு ஔஷதமா இருக்கும். தேவ சமூகம் தான் நமக்கு பெதஸ்தாவா இருக்கும். தேவ சமூகம் தான் நம்மளை தூக்கி எடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா, உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா ஒப்பு கொடு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமே. சந்தோஷத்தையே காணாமே. பக்கத்துல பார்த்து கொஞ்சம் பல்லு 32 தெரிகிற மாதிரி சிரிங்க பார்க்கலாம். ஆமே. பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சிரிச்சாதான் அழகு. ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகுன்னு சொல்லுவார், கிளேயாஸ்ன்னு சொல்லுவார். ஆமே. ஹல்லேலூயா. ஒரு தடவை இந்த பாட்டு கரங்களை தட்டி. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய். உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய். உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். இதிலேதான் மகிமை அடைகிறார். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய். உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய். உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். கரங்களை தட்டலாமா? எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சும்மா பேருக்கு சிரிக்கிறீங்களா? உண்மையா சந்தோஷமா சிரிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க சந்தோஷத்தை எந்த காரியமும் கெடுத்துடக்கூடாது. ஆமென். வீட்டில் சண்டைங்க, அதனால மூஞ்சி உம்முன்னு இருக்கேன். நோ, எனக்குள்ள இருக்கிறது ரட்சிப்பின் சந்தோஷம். ஆமென். எந்த சண்டையும் அந்த சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நல்ல ஒரு பிசாசு எடுத்து போட்டுருவான் அந்த விதை என்பது வேத வசனம். அதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னா யூதாஸ் காரியோத். இயேசுவோட கூடவே இருந்த 12 சீஷர்ல ஒருத்தன். ஆனா வசனம் சொல்லுது பிசாசு அவனுக்குள் புகுந்து. அப்படின்னா என்ன? அவன் வாசலை திறந்துட்டான். ஆமென் சொல்லலாம்.
எந்த நிமிஷத்தில் பிசாசு புகுருவான்னு தெரியாது. க்ளோஸ் த டோர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கதவை மூடவும். ஆமென். யாருக்கு? பிசாசுக்கு. சில பேருக்கு பிசாசுக்கு டோர் ஓப்பன், ஜீசஸுக்கு டோர் க்ளோஸ்டு. ஐயோ பரிதாபம் நிலமை. எத்தனை பேருக்கு விளங்குது? நிறைய பேர் வந்து ஜீசஸ்க்கும் டோர் ஓப்பனு, பிசாசுக்கும் டோரு ஓப்பனு. நோ. ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். பெண்களாக இருக்கீங்க, நீங்கள் காதில் தோடு போட்டிருக்கீங்க, ரொம்ப வருஷமாக போட்டிருக்கீங்க. அந்த தோடு கல்லெல்லாம் விழுந்துருச்சு, பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. இன்னொரு புது தோடு வாங்கிட்டீங்க. யாரோ உங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது நீங்கள் நேசிக்கிற உங்கள் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், பிள்ளைங்களா, ஏதோ யாரோ உங்களுக்கு வந்து தோடு வாங்கி கொடுத்துருக்காங்க. புது தோடு ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு உங்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது அதை பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம். சரி இதை போட்டுக்கோங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்களேன். பழசை கலட்டணும். அப்போ நீங்கள் சொல்லுங்க, இல்லை 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 நான் பழசை கழட்ட மாட்டேன், இது எனக்கு எத்தனை வருஷமாக நான் போட்டிருக்கேன், இதை கழட்ட மாட்டேன், இதையும் போட்டுக்குவேன். அப்போ இது தேவையில்லையா? அப்படின்னா இல்லை இல்லை இதுவும் வேணும். அப்போ புதுசும் வேணும். அப்போ நல்லா இருக்குமா பார்க்க? அந்த தோடில் என்ன விழுந்துருச்சு? கல்லெல்லாம் விழுந்துருச்சு, அவலட்சணமாக இருக்குது. அதை கலட்டினா தான் என்ன பார்க்க முடியும்? புது தோடை போட்டுக்கிட முடியும். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பழசை நான் இப்போ எடுத்துக்க மாட்டேன், புதுசையும் நான் வச்சுக்குவேன்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ பழசை கலட்டலைல்ல, இதை நான் யாருக்காவது கொடுத்துருவேன்னு கொடுத்துருவாங்க. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமேன். தேவையில்லாததை க்ளோஸ் பண்ணுங்க. எதெல்லாம் தூக்கி போடணுமோ பிசாசனுடைய காரியத்தை தூக்கி போடுங்க. டோரை க்ளோஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சத்துனுடைய காரியம் எதுவும் எனக்கு வேணாம், எல்லாம் புதிதாகிறது. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து எல்லாம் புதிதாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். க்ளோஸ் த டோர் ஃபார் சேட்டன். டு நாட் அலோவ் சின் டு கெயின். ஓகே, இது வேறு ஒரு கான்செப்ட் இருந்தாலும் பிசாசுக்கு டோரை என்ன பண்ணுங்கள்? க்ளோஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து கற்பாறையில் விழுந்த நிலம். அது நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. கற்பாறையில் விழுந்த நிலம், அதில் வேர் இல்லாததுனால, வெயில் ஏறினதுனால காஞ்சு போகுது. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இஸ்ரவேல் ஜனங்க. இஸ்ரவேலர்களுக்கு கற்பாறையில் விழுந்த ஒரு விதை மாதிரி தான் இருந்தது அவங்களுக்கு வசனம். அவங்க ஆண்டவர் எவ்வளோ நன்மையை பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்துட்டாங்க. கல் மாதிரி ஆயிடுச்சு அவங்க இருதயம். வசனம் உள்ள வேர் கொள்ளலை. நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம இருதயத்தில் வசனம் போகும்போது அது நமக்குள்ளே போகுதா, இல்லை கல் மாதிரி நம்ம இருதயம் இருந்து அந்த வசனத்தை வேறு உள்ளே போகாமல் தடுக்குதான்னு பார்க்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இது ஒரு வகையான நிலம். அந்த வசனம் உள்ளே போகலைன்னா யூஸ் இல்லை. நீ வேர் விட்டு, ஆமேன்னு சொல்லலாமா, வேர் பிடித்து, ஒரு வேர் பிடிக்க தான் அந்த செடி என்ன செய்யும்? வளரும், பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? வேர் பிடிக்காமல் அது என்ன செய்யாது? மேலில் வளர மாட்டாது. ஆமேன். அதனால் வேத வசனம் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். கற்பாறை மாதிரி உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதான் வசனம் சொல்லுது, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை பொறுத்துங்க ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கணும். இருதயத்தில் கை வச்சு ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு இந்த வசனம் எனக்கு உள்ளே போகாமல், அந்த ஆதாரமான வசனம் உள்ள வேர்கொள்ளாமல் இருக்கிற தடைகளை உடைச்சி போட்டு எனக்கு சதையான இருதயத்தை பொறுத்துங்க ஆண்டவரே. ஆமேன். ஹல்லேலூயா. மூணாவது, முள்ளுள்ள இடங்களில் விதைத்த விதை. முள் வந்து உலக கவலைகள், மாம்ச பெருமை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் வந்து முள் நெருக்குது. நல்ல உதாரணம் சாலமோன் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாத்தையுமே கொடுத்தார். செல்வ செழிப்பு, ஞானம், எல்லாமே, பதவி, அதிகாரம், சாப்பாடு, அவனுக்கு இல்லாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதையா மாறிட்டான். பலன் கொடுக்கலை. ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. 6 விதமான நிலமும் இங்கே தான் சபையில் இருக்குது. நீங்கள் எந்த விதமான நிலம்? வழி அருகே விதைக்கப்பட்ட நிலமா?
சுத்தமாக பலன் கொடுக்காத நிலம், மூணுமே பலன் கொடுக்காது. ஆனால் அது உடனே வசனத்தை பிசாசு என்ன செய்தான், எடுத்து போட்டுறான். நீங்கள் பிசாசுக்கு டோரை திறந்து கொடுத்தீங்கன்னா, ஹல்லேலூயா. ரெண்டாவது கல்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, அதுவும் பலன் கொடுக்கல. மூணாவது முள்ள விதைக்கப்பட்ட விதை, பலன் கொடுக்கறதும் ஒரே ஒரு நிலம், நல்ல உழுத நிலம், அதுவுமே 3 விதத்தில் பலன் கொடுக்குது. 30, 60, 100. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு இன்னைக்கு நீங்களே சீர்தூக்கி பார்க்குற நேரம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். 100% பலன் கொடுத்த ஒருத்தர் தெரியுமா நம்ம பைபிளில்? சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இயேசு கிறிஸ்து விட்டுருங்க, அவர் வந்து இட்டர்னல். பவுல். ஆமேன். ஒரு வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:10. வேகமாய். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், விதைக்கிறவருக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் எங்க இருந்து எடுக்கிறார்? ஏசாயா புஸ்தகத்துல இருந்து எடுத்து பேசுறாரு. ஆமென் சொல்லலாமா? அங்க விதைச்ச விதையை இங்க எடுத்து திரும்ப கொரிந்து பட்டணத்துக்கு விதைக்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார், உங்களை பெருக பண்ணுவார். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ பவுல் வந்து 100% பலன் உள்ள ஒரு மனுஷன். ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 10:12. உங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்தாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து தேவனை மகிமைப்படுத்தலாம். நீதியை வர்ஷிக்க பண்ணுவார். நீதிக்காக விதையுங்கள். இன்னைக்கு வந்து நீதி உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க விதைக்கிற விதை ஒரு நாள் நீதியின் விளைச்சலாய் மாறும் என்று கர்த்தர் சொல்றாரு. நீதியின் விளைச்சலை அறுப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. உங்க விதையை ஆண்டவர் பெருக பண்ணுவார், விளைச்சலை பெருக பண்ணுவார், ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவார். 2 காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தீர்மானமா சொல்லியிருக்காரு. விதை வேத வசனம், அது ஆகாரமா இருக்குது. அது எப்படி இருக்கு? ஆதாரமா இருக்கிறது. ஆகாரம் நமக்கு புசிக்கிறதுக்கு. ஆனால் ஆகாரத்தை மட்டும் புசிச்சுக்கிட்டே ஆதாரத்தை கொடுக்காம இருந்துடாதீங்க. விதைக்கிறவன் முக்கியம். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். நீங்கள் புசிக்கிறவர்களாயும் விதைக்கிறவர்களாயும் இருங்கள். ஆமேன். அப்போது ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள். சங்கீதம் 126 வசனம், அருமையான வசனம். 5:6 வாசிங்க. சங்கீதம் 106. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை ஒரு நாள் அறுவடை நடக்கும். அந்த காலத்துல அறுத்த அரிகளை சுமந்து வரும்போது கம்பீரத்தோட திரும்பி வருவான். வேத வசனத்தை ஜனங்களுக்கு விதைங்க. அழுதுகிட்டே போய் விதைச்சாலும் கஷ்டம் இல்ல, கஷ்டப்பட்டு நடந்து போகணுமே. அவங்க வீடு அவ்வளோ தூரம் போய் நான் அவங்கள போய் ஆண்டவர் பத்தி சொல்லணுமே, பரவாயில்ல செய்யுங்க. ஆமேன்னு சொல்லலாம். நம்ம கிளம்பி டிப்டாப்பா கிளம்பி சர்ச்சுக்கு வரதே பெரிய குதிரை கொம்பா இருந்தா ஆத்துமாக்களை எப்படி கூட்டிட்டு வருவீங்க? ஹல்லேலூயா. எங்கள் அம்மாலாம் அவ்வளோ ஆத்தும ஆதாயம் செஞ்சவங்க. அவங்க அம்மாச்சிலாம் அவ்வளோ ஆத்தும ஆதாயம் செஞ்சவங்க. எங்கள் அம்மாவை அவங்க அம்மாச்சி தான் கூட்டிகிட்டு போனது முதல்ல சர்ச்சுக்கு. போயிடுவாங்க, நடந்து போயிடுவாங்க. குடும்பம் பிள்ளைங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நேராக போய் ஆத்துமாக்களுக்காக உட்காந்து மணிக்கணக்காக அவங்கள்ட்ட ஆண்டவரை பற்றி பேசி அவங்கள கூப்பிட்டு வந்து சர்ச்சுக்கு விடுற வரைக்கும் ஞானஸ்தானம் வாங்க வச்சு போஷிக்க வச்சு
இப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் அடுத்த ஜெனரேஷன் எழுப்பி தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், என் வீடு, நான் சுதந்திரம், நான் நிம்மதியாக வாழணும், நான் சந்தோஷமாக வாழணும், இப்படி குறுகிய வட்டத்தில் இல்லாமல் கர்த்தருக்காக எழும்புகிற ஒரு சேனையை ஆண்டவர் எழுப்புவாராக. விதைக்கிற அநேகர் ஆண்டவர் எழுப்புவாராக. விதைக்கிறவர்கள் புறப்பட்டு போவார்களாக. விதைக்கிறது 6 விதமான காரியங்கள் வந்தாலும் 3 விதமான நிலத்தில் பலனே இல்லைனாலும் ஒரு நிலம் நிச்சயமா பலன் தரும். அது வித்தியாசமான பலன் தந்தாலும் பரவாயில்ல, பலன் தரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவார். எழுந்து நிற்போமா தெய்வ சமூகத்தில். விதைக்கிற விதை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கும். சேம் திங் டூயிங் 2 பர்பஸ். ஆமேன்னு சொல்லலாமா? வேத வசனம் 2 பர்பஸ் உங்கள் வாழ்க்கையில் செய்யுது. கடைசியாக 3வது ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? நம்மளை நாமே விதைப்போம். அழிவுள்ளதாகி இந்த சரீரம் அழியாமே தரித்து கொள்ளும். பவுல் சொல்றார், நீங்க விதைக்கப்படுவீர்கள் இந்த மண்ணுக்காக. ஆமே, இந்த மண்ணில் விதைக்கப்படுவோம். ஆனால் அநேக யவ்வன ஜனம் பிறக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உங்க வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்களே. ஏதோ ஒரு வசனம், ஏதோ ஒரு வார்த்தை நாங்கள் அப்படியே மேலோட்டமாக எடுத்துக்கிட்டு போகாம இந்த வசனத்தில் நாங்கள் ஆண்டவரே முழுசுமா எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. சமூகத்தில் ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஜெபிப்போமா நல்ல கரங்களை உயர்த்தி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வேத வசனம் என்னும் வித உங்களுக்குள்ள 100 மடங்கு பலனை கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த 6 வகையில நீங்க யாரு? பலன் கொடுக்காத 3 வகையில இருக்கீங்களா? பலன் கொடுத்த 3 வகையில நீங்க இருக்கீங்களா? எந்த 3 வகையில எந்த ஒரு நிலமா நீங்க இருக்கீங்கன்னு கர்த்தர் கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுறார். பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, நாங்கள் எந்த Thank you, Holy Ghost. Thank you, Daddy. Jesus. ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. ஆண்டவரே, எந்த நிலைமை நான் இருக்கிறேன்னு நீங்க என்ன சீர்தூக்கி பாருங்க ஆண்டவரே. வழியருகே விதைக்கப்பட்ட நிலமா இருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. நான் சாத்தானுக்கு டோரை மூடுறேன், ஷட் பண்றேன். Closing the door for Satan. பிசாசுக்கு நான் வாசலை திறந்து கொடுக்காம ஆண்டவருக்கு முழுசுமா நான் கொடுக்க என்ன ஒப்பு கொடுக்குறேன். என் குடும்பம் முழுசும், என் இருதயம் முழுசும், என் பிள்ளைங்க முழுசும், என் சந்ததி முழுசும் உமக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவரே. ஆளுகை செய்யுங்க. மிகுந்த அறுவடையை பார்ப்பீங்க, நல்ல விளைச்சலை பார்ப்பீங்க. ஆண்டவர் நல்ல அறுவடையை கர்த்தர் கட்டளையிடுவார். நீதியின் விளைச்சலை கர்த்தர் காண செய்வார். நீதியின் விளைச்சல் உண்டாகும்னு தேவன் சொல்றாரு. நீதியின் விளைச்சலை ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. நல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற நேரம். ஆண்டவரே, எனக்குள்ள அந்த விதைக்கிற அந்த விதை நல்ல கண்ணை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. என்னவா மாறணும்னு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. சமூகத்தில் தாழ்த்துக்கிறேன்ப்பா. இந்த வசனம் எனக்குள்ள வெளிச்சமாய் ஆதாரமாய் விதைக்கப்படட்டும். அநேகருக்கு போஷிப்பில்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. உங்களுக்கு இங்கே வார்த்தை உங்களை அசைக்கலைன்னா உங்களுக்கு போஷிப்பே இல்லை. நீங்கள் தினமும் வேதம் வாசிக்கிற ஆளே கிடையாது. அதனால உங்களுக்குள்ள ஒரு அசைவே வரல. உங்களுக்குள்ள ஒரு அசைவு வரணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்துங்க. தேங்க்யூ லார்ட். வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இரட்டிப்பாய் வந்திடுமே. வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இரட்டிப்பாய் வந்திடுமே.
கண்ணீரில் விதைத்ததெல்லாம் விளைச்சலாய் மாறிடுமே. கண்ணீரில் விதைத்ததெல்லாம் விளைச்சலாய் மாறிடுமே. விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய் நீயோ, விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய். விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய் நீயோ, விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய். அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே. நீயோ வெட்கப்படுவதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, நீ கைவிடப்படுவதில்லையே. நீயோ வெட்கப்படுவதில்லையே, கைவிடப்படுவதில்லை.